வணக்கம் நண்பர்களே. லைன்ஸ் மீடியா ஆரம்பித்த இந்த குறைவான நாட்களில் நீங்கள் எங்களுக்கு அளித்திருக்கிற ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் அமுக்குங்க. தொடர்ந்து தமிழர்களுக்கான கருத்தியல் யுத்தத்தை செய்வோம். இணைந்திருங்கள். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் அரங்க குணசேகரன் ஐயா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமாம், ஒரு சிகப்பு துண்டு போட்ட தோழரை சந்திக்கிறதுங்கிறது மகிழ்ச்சியான சாதாரண. ஏன்னா இவங்கெல்லாம் பழைய ஆட்கள். இன்னும் அந்த பாரம்பரியத்தை ஒரு இடதுசாரி தான் ஒரு கம்யூனிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுல ஒரு கம்பீரத்தை உணரக்கூடிய ஒரு நிறம் இந்த சிகப்பு துண்டு. இப்படி ரொம்ப அரிதாக இப்போ பார்க்குறேன். இப்போ சண்முகம் தோழர் மட்டும் சண்முகம் தோழர் போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களை பார்க்குறதுல மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை பற்றி எனக்கு குணசேகரன் ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு ஒரு நீண்ட ஒரு நிறைய பாரம்பரியம். அரங்க குணசேகரன் மாணவ பருவத்திலிருந்து 73 வயசு வரலும் போராட்ட களத்திலே இருக்கிறேன். எந்த பகுதியை சேர்ந்தவர்? தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதி ஒட்டங்காடுங்கிற கிராமத்தில் இருக்கேன். நான் விவசாய பகுதி, விவசாய போராட்ட நடுத்தர விவசாய சிறு விவசாய குடும்பத்தை சேர்ந்தேன். என்னை பற்றி சொல்லணும்னா, நான் மாணவர் பருவத்தில் அம்பேத்கர் இயக்கங்கள் கட்டினேன். அப்புறம் மார்க்சிய லெனின் இயக்கம் வினோத் மிஸ்ரா குழுவில் லிபரேஷனில் 10-12 ஆண்டுகள் பயணித்தேன். 89 அந்த இயக்கத்தில் வெளியே வந்து இந்த இயக்கங்களுடைய அறிமுகம் எப்படி உங்களுக்கு கிடைத்தது? எனக்கு அந்த இயக்கம் அந்த பகுதியில் வேலை செஞ்சு அவங்க தேர்வு செஞ்சு இப்படி ஒரு இளைஞர் இருக்கிறாரு, அவரை பார்க்கணும்னு சொல்லி பேசி அருண்மொழிங்கிறவரை அனுப்பி அவர் மூலமாக மைய கமிட்டி தலைவர்களோட சந்தித்து பேசி அந்த இயக்கத்துக்குள்ளே வந்தேன். அப்போ இந்திய மக்கள் முன்னணி, தமிழக மக்கள் முன்னணி உருவான அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. இந்த படிக்கிற காலத்திலே உங்களுக்கு இந்த இதுக்குள்ள படிக்கிற காலத்தில் 9, 10, 11 படிக்கிற காலத்தில் நான் பள்ளியை விட்டு வெளியே போனால் தஞ்சாவூர் கீழராஜபதியில் சிபிஐ அலுவலகம், மாவட்ட அலுவலகம், அங்கே போகிறது, படிக்கிறது, பத்திரிகைகள் ஜனசக்தி படிக்கிறது, அங்கே இருக்க தலைவர்களோட உரையாடுறது பழக்கத்தில் நான் ஒரு மாணவ பருவத்திலேயே இடதுசாரி மாணவராக நான் என்னுடைய வெளிப்பாடு. இப்போ அந்த காலகட்டம் நீங்கள் பயணித்த காலகட்டம் ஒரு சித்தாந்த ரீதியாக ஒரு பயணம் செய்த ஒரு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் அதுக்கு நேர் எதிராக மாறி நிற்குது. இல்லை, ஒரு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? விஜய் வரலன்னா திமுகவை இருக்கிறவன் அண்ணாதிமுக போடுவோம், அண்ணாதிமுக திமுக போடுவோம். வேறு ஆல்டர்னேட்டிவ் இங்கே வரல. 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வரல. இந்த ஆள் வந்தார் விஜய். இவரை கப்புன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. மக்களுக்கு இதில் உள்ளுக்குள்ள என்னடா மாறி மாறி அப்படின்னு ஒரு கோபமாக ஒரு கொந்தளிப்பு இருந்தது. எங்கே வெளிப்படுத்துறது, வடிகால் ஆக்குறது அப்படின்னு மக்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தான். இந்த நபர் வந்தார், இவனை போடு. அதுக்கு வெறுமனே அந்த நபர் வந்தாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீமான் வந்திருக்காரு. இல்லை, சீமான் சீமானை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் நான் 2 கண்ணா பார்க்குறேன்னு சொன்னார். அது ஒரு முதலாளித்துவ டாக்டிஸ். அந்த வியாபார காந்தம் டாக்டிஸ். அந்த டாக்டிஸ் சீமான் இல்லையே. நேரடியாக திராவிடத்தை சாடினார், பெரியாரை சாடினார். தேர்தல் காலத்தில் வர்ற பொழுது ஏனைய சித்தாந்தங்களுடைய வர்க்க பின்னணியில் இருக்கிற மக்களையும் தன்னுடைய வாக்காளர்களாக மாற்றக்கூடிய தந்திரோபாயம் சீமானுக்கு தெரியலை அல்லது இல்லை. அதுக்கு பேர் வரட்டு துணிச்சல், நேர்மைன்னு பேர் அவர் சொல்லிட்டாரு. நான் தேர்தலுக்கே வராமல் நீங்கள் ஆயுதம் தாங்கிய போராட்டம் பண்ணனா அதெல்லாம் செய்யலாம். தேர்தல் வருவது பெரியாரிஸ்டாக இருக்கிறவன் ஓட்டு வேணும், முதலாளி ஓட்டு வேணும், அம்பேத்கரிஸ்ட் ஓட்டு வேணும். இந்த கருத்தை நீங்கள் கணக்கில் எடுக்காமல் பேசுகிற போது இது ஏதோ பெரிய சிக்கலான ஆளாக இருப்பார் போல் இருக்குன்னு மக்கள், வெகுஜன மக்கள்கிட்ட அது போய் சேரல. வெகுஜன மக்கள் பெரியாரிஸ்டாவும் திராவிடிஸ்டாவுமா இருக்கான். வெகுஜன மக்கள் கூலியாக இருக்கிறான், தொழிலாளியாக இருக்கான், விவசாயியாக இருக்கிறான், வணிகராக இருக்கிறான், வீடு வாடகைக்கு கொடுக்குறவனாக இருக்கான், ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு ஒரு நகை அடகு கடை வச்சுக்கிட்டு 10 பவுனை பிடிச்சி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி வெகு மக்கள் அவர்களுடைய வாழ்நிலைக்கான பிரச்சனையை பேசுவதை விட்டுட்டு வெகு மக்களுடைய சப்ஜெக்டில் இல்லாத திராவிடத்தை, வெகு மக்கள் சப்ஜெக்டில் இல்லாத பாஜகவை இன்றைக்கி மட்டும் இதுக்கு ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழி என்ன வெண்ணிப்போர் காலத்தில் இருந்து பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டு மக்கள் பிராமண எதிர்ப்பில் ஊறி வளர்ந்துருக்காங்க. அப்போ திராவிடம்ங்கிறது தான் பிஜேபி எதிர்த்ததுன்னு ஒரு கற்பனை. திராவிடம் இப்போல்லாம் தனக்கு தேவை இருக்கோ அப்போ பிராமணியத்தோட கூட்டு சேர்ந்துருக்கு. அது 98
ஜெயலலிதா சேர்ந்தாங்க, 99ல் கருணாநிதி சேர்ந்தார். இப்போவும் போய் இந்த அவங்க அளவுக்கு பாஜக வளர்ந்து நிற்பதுக்கு காரணமே திமுக தான். திமுகவும் அதிமுகவும் தான். அண்ணா திமுகவாது கொஞ்சம் ஆதரவு கொடுத்துட்டு தூக்கி குப்பையில போட்டுட்டாங்க. ஆனா முழுமையாக அந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்தவர்கள் திமுக. ஆக இவர்கள் திராவிடத்தில் பிராண்டி பிராமணிகள் என்று சொல்லிட்டு ஊன்றி நின்றதாக வரலாறு கிடையாது. இப்போதும் கூட அவர்கள் 106, 107 அவர் வாங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சென்ட்ரல்லேருந்து பேசி, அது அமித்ஷாவோட பேசி, எடப்பாடி, கருணாநிதி மகன் ஸ்டாலின்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் போனாங்கல்ல. நாளைக்கு காங்கிரஸ் இப்போ இந்தியா கூட்டணி இல்லை, அவங்க திமுக கூட்டணியை திமுக விட்டுட்டாங்க, இவங்க சேரலைன்னு சொல்லிட்டாங்க, இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. நாளைக்கு ஒரு மசோதா தாக்கல் ஆகுது, வாய்ப்பே இல்லை. மசோதா தாக்கல் ஆகுது பார்லிமெண்ட்டில். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு பேசி எத்தனையோ பிரச்சனை சந்திரபாபு நாயுடு தரகரை வச்சு தானே அமித்ஷா சரி கட்டியிருக்காங்க. 1000 கோடி ஊழல், டாஸ்மாக் ஊழல் எல்லாத்தையும் சரி கட்டியிருக்காங்க. நாளைக்கு இவங்க 40 எம்பி இருக்காங்க. இன்னைக்கு இந்த எம்பியை பயன்படுத்தலாம்ல மோடி, அதில் உறவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? முதலாளி இதெல்லாம் நடக்கும். பாஜகவோட திமுக வந்து மீண்டும் கூட்டணி வைக்கும். முதலாளி வர்க்கத்துக்குள் கராரான அரசியல் உறவுங்கிறது இல்லை. தேவைப்பட்டால் தன்னுடைய வர்க்க நலனுக்காக யாரோடும் கூட்டு சேரலாம். இதுதான் யதார்த்தம். தவிர இதை விட்டுட்டு நீங்கள் வந்து பிஜேபியை வந்து திமுக காலத்துக்கும் கார் உள்ள அளவும் எதுக்கும் அப்படின்னு கதிரவன் உள்ள அளவும் எதுக்கும் முன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே அந்த வரலாறு கொண்டவர்கள் தான். சரி, இப்போ இந்த விஜயோட வெற்றியை எப்படி பார்க்குறீங்க ஐயா? விஜய் 3வது ஒரு ஆப்ஷனை மக்கள் தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் அது வந்து சேர்ந்திருக்காரு. சரி, இல்லை இதுக்கு நடுவில் தமிழகத்துடைய அரசியல் களம் அப்படியே வேறு மாதிரி மாறி ஒரு அரசியலற்ற தன்மை ஏற்கனவே இருந்தது பெருசாகவும் ஒன்றும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையான அதிமுக ஒரு ஐடியாலஜிக்கலாக ஏதோ ஒன்றும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லை. இப்போ அது இல்லாமல் முழுக்க வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு திரை பிம்பத்தை தேர்வு பண்ணியிருக்காங்கல்ல மக்கள். இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த களம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு இளந்தலைமுறை, புதிய தலைமுறை, இந்த திமுக அதிமுக ஆட்சியில் சலிப்புற்றவர்கள், திமுக அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் மீதான சாதி ஆதிக்கங்களை கண்டுகொள்ளாத திமுக ஆட்சி, இப்படி பலதரப்பட்டவங்க இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இந்த திமுக மாற்று அதிமுக இல்லை என்பதை முடிவு கொண்டாங்க. மாறி மாறி இவங்களுக்கு என்ன ஓட்டு போடுறது? நீ காசு கொடுத்தாலும் சரி, காசை பொறுத்த வரையிலும் இப்போ கடைக்கோடி தொழிலாளிகள் கூட காசு இங்கே இப்போ எங்கிட்ட ஏது வந்துச்சு, 5000 ரூபாய் கொடுக்குறது இவனுக்கு ஏது காசு? நம்ம காசு தானே, வாங்கிடுவோம். இது சாதாரண. காசே கொடுக்காத விஜய்க்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா காசு வாங்கினவங்க பூரா விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காண்ட அர்த்தம். அப்போ காசு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த காசு வந்து நீ எங்ககிட்டேருந்து எடுத்துக்கொண்ட காசு தான். அதனால் இது ஓன் காசு இல்லை என் காசு தான் சொல்லி மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த சூழல் வந்து எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? களம் மாறிடுச்சா? களம் பேசின அரசியல் அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஒரு இன்ஸ்டா ரீல் 4 ஒரு மாற்றம். அதாவது இந்த செட்டப், இந்திய அரசியல் சட்டம், முதலாளித்துவ கட்டமைப்பு, சாதிய நில உறவுகள் சார்ந்த கட்டமைப்பு இன்றும் நிலவுகிறது. தேசிய ஒடுக்குமுறையின் கீழ் தான் தமிழ்நாடு. இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை. இதுக்குள்ளே தான் விஜய் வந்திருக்காரே தவிர இதை புற்றாக ஒழித்து கட்டுற விஜய் கிடையாது. ஆனால் விஜயோட வரவில் நிறைய சுவாரஸ்யங்கள் நடந்திருக்கு. அதாவது யார் வேட்பாளர்னு தெரில, எந்த தொகுதின்னு தெரில, விசில் சின்னம் விஜய்ங்கிற போட்டிருக்காங்க. நிறைய பகுதிகளில் அட்டவணை பிரிவினர் நின்று ஜெயிச்சிருக்காங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து இதனால் வரைக்கும் பூச்சாண்டி கட்டிக்கிட்டு இருந்த சாதி ஒழிப்பு அரசியல் எல்லாம் ரொம்ப இயல்பாக தவிர்க்கப்பட்டிருக்கு. சர்வசாதாரணமாக 8 அமைச்சர்கள் கொடுக்குறாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு புது வகையான மாற்றம். அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. ஆனால் இந்த புது வகையான மாற்றங்கள் ஜனநாயகத்தின் இது புதிய வெளிச்சம் பாய்ச்சிற மாற்றங்கள் தான். ஆனால் சிஸ்டம்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சிஸ்டத்தை இவர் எவ்வளவு பிரேக் பண்ண போறாரு, உடைக்க போறாருங்கிறத வச்சு தான் நம்ம இவரை பற்றி மதிப்பீடு செய்ய முடியும். ஒரு முழுமையாக ஆட்சியை கொடுப்பார் அப்படின்னு நம்புறீங்களா? இந்த ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் ஓடும். 5 ஆண்டுகள் முழுமையாக இந்த ஆட்சி ஓடும். இது 6 மாதத்தில் போயிடும், 3 மாதத்தில் போயிடும் அப்படின்றதெல்லாம் இந்த தொண்டர்களை தக்க வச்சுக்கிறது தான். கட்சிக்கு மாறி எப்படி 313 ஒன்றிய செயல் திமுகவுக்கு போயிட்டான் விஜய்கிட்ட. அதிமுக கூடாரம் காலி ஆயிடுச்சு. ஆமாம். ஆக இதெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு அவர் வந்து பாய்ச்சல் காட்டுறாரு. ஒருவேளை
ஸ்டாலினுடைய விருப்பப்படி அவர் குயிக்தியாக ஏதாவது வேலை செஞ்சு இந்த ஆட்சியை கவிழ்த்தால் மீண்டும் 180லிருந்து 200 இடங்களில் விஜய் வெற்றி பெறுவார். அது விஜய்க்கு தான் சாதகமாக இப்போ நாங்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டியும் இல்லை, அந்த தைரியம் தான் உனக்கு. இதோட 8 டிரான்ஸ்ஃபர், 12 என்கவுண்டர். இதில் பேர் மட்டும் அமைதிராஜ். செங்காடுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கு. அந்த ஸ்டேஷன் ஒரு மாதிரி, அங்கேயும் போய் வேலையை காட்டாத. இதான் சார் நம்ம ஸ்டேஷன். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு கேஸ்லாம் வராது சார். எந்த கேஸுமே வராத இந்த காட்டுக்குள்ள எதுக்கு இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்? இங்க தப்பு நடக்கலையா இல்ல தப்ப சரியா மறைக்கிறாங்களா? இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இத்தனை வருஷத்துல ஒரு காட்டு விலங்கு அடிச்சு கூட இங்க யாரும் செத்ததில்லை. ஆனா இப்ப எனக்கு என்னமோ இது பெரிய வழக்கா இருக்க போகுதுன்னு தோணுது. இது செல்வம் மட்டுமே சம்பந்தப்பட்ட கொலையா தெரியல. எங்கள் கூட்டணி கட்சி ஆதரவு கொடுக்க சொன்னோம்னு ஸ்டாலின் சொல்கிறதும், ஜனாதிபதி ஆட்சி எங்களால் தான் அது வந்துச்சுன்னு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது என்று நண்பர் திருமாவளவன் சொல்லுவதுமே, ஜனாதிபதி ஆட்சி 6 மாதத்துக்கு தானே, 6 மாதத்துக்கு போய் தேர்தல் வரும்ல. இப்போ 108 இடத்துல 1,75 லட்சம் ஓட்டு வாங்கின ஒரு தலைவரை தோக்கடிச்சிட்டாங்க, ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் திருப்பி எலெக்ஷன் வந்தாலும் விஜய் தான் வரும். ஆக விஜய்க்கு ஒரு சாதகமான காற்று வீசையில் இவனை கவுத்து விட்டோம்னா நமக்கு சுத்தமாக காலியாயிரும், கூடாரமே காலியாயிரும். அப்படிங்கிற பயத்தில் ஆதரித்த ஆதரவை ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துட்டா அது நாடே கவுந்து போயிடும், அதனால் நாங்கள் தான் காப்பாற்றணும்னு ஒரு மாயை கட்டமைக்கிறாங்க. ஜனாதிபதி ஆட்சி இருந்தாலும் ஆட்சி நடத்த போகிறது அதிகாரிகள் தான், விஜய் ஆட்சி இருந்தாலும் ஆட்சி நடத்த போகிறது அதிகாரிகள் தான். இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசின் கீழ் தான் இது நடக்கும். ஆனால் இவங்க சொல்கிறது ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது என்று ஸ்டாலின் சொல்வதற்கும், ஜனாதிபதி ஆட்சி வந்ததற்கு நாங்கள் தான் காரணம்னு திருமாவளவன் சொல்வதற்கும் அடிப்படை, ஒருவேளை கவர்னர் ஆட்சி வந்தால், ஜனாதிபதி ஆட்சி வந்தால் மீண்டும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும்ல, அன்னைக்கு இருக்கிற 1-2 போயிடும். அப்படிங்கிற அச்சத்தினால தான் இவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அது நம்ம மறுக்கலை. சரி, இப்போ சீமான் அவர்களுடைய இந்த அரசியல், அவருடைய ஒரு எழுச்சி, சீமான் தேர்தல் அரசியலுக்கு ஏற்றார் போல தமிழ் தேசிய அரசியலை இன்னும் வகைமைப்படுத்தி பேசணும். அது ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி வந்தது. போன 8% போயிடுச்சு, இப்போ அது குறைஞ்சி போச்சு. அதில் அவருக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பாராமீட்டர் மாதிரி எவ்வளோ பேர் தமிழ் உணர்வாளர் இருக்கிறான்னு தெரிந்து கொள்வதற்கு தமிழ் தேசியத்தை லட்சியமாக கொண்டவர்களுக்கு ஒரு அளவீடு கருவியாக இருந்தார். அவர் நல்லவரா, சரியானவரா, அவர் பேசுகிறதெல்லாம் தமிழ் தேசியத்தை கொண்டு வருமா, தேர்தல் அரசியலமா தமிழ் தேசியத்தை பிடிக்க முடியுமா, அதெல்லாம் விவாதத்துக்குரியது. தமிழ் தேசியத்தை மட்டுமே பேசின ஒரு ஆளுக்காக இத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க என்று இருந்த ஒரு அளவீட்டை இவருடைய பேச்சுக்கள் அதை குறைக்க வச்சிருச்சு. இப்போ இந்த தேர்தலில் அவருடைய பேச்சுக்களா விஜயோடைய பிம்ப அரசியல், விஜயுடைய பிம்ப அரசியலுக்கு இவர் ஓட்டு ஏன் போகணும்? திரைக்கவா அவன் தெளிவா, அவன் தமிழ் தேசியவாதி கிடையாது. விஜய் தமிழன்னா இருக்கான தமிழ் தேசியவாதி கிடையாது. ஆனால் என்ன செஞ்சுருக்கான், திராவிடத்தை அவன் திட்டிக்கிட்டு இருக்கையில நாங்கள் பெரியார் திராவிடம்னு ஒத்துக்கிட்டு அது நாங்கள் எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்தை கைவிடாமல் சொல்லாமல் கூட போயிருக்கலாம்.
தமிழ் தேசியமும் திராவிடம் எங்களுக்கு இரு கண்கள்னு சொன்னால இது ஒரு டாக்டிஸ். அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான உத்தி. நீங்கள் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கான அரசியல் பேசணுமே தவிர நீங்கள் எதற்காக இப்போ நான் பேசலாம் திராவிடத்தை எதிர்த்து பெரியாரை எதிர்த்து, எனக்கு எந்த லட்சியம்? நீங்கள் தேர்தலில் முதலமைச்சராகிடணும், இது திமுக அதிமுக வீழ்த்திட்டு நானா 3வது ஆள்னு சொல்கிற நீங்கள் பெரியாரிசம், திராவிட இசம், கம்யூனிசம் இந்த மாதிரி இசங்களை திட்டுவதன் மூலமாக அது மக்களுடைய மொழி அது இல்லையே. மக்கள் விவசாயியாக இருக்கான், தொழிலாளியாக இருக்கான், பறையனாக இருக்கான், பள்ளனாக இருக்கிறான், ஒடுக்கப்படுறான், வியாபாரியாக இருக்கிறான். அவனுடைய பிரச்சனை என்ன? மாஞ்சோலை என்னாச்சு, ஸ்டெர்லைட் என்னாச்சு? இப்படியான விஷயங்களில் நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு அரசியல், தேர்தல் அரசியல் என்பதே ஒரு முதலாளித்துவ அரசியல் கட்டமைப்புகள் வர்றது தான். அது இல்லை அப்படின்னு நான் இனிமேல் தமிழ் தேசியத்துக்கு அந்த எதிர்காலம் இருக்கு அப்படின்னு எப்போவுமே தமிழ் தேசியம் எதிர்காலம் உள்ள ஒரு தத்துவம் தான். ஏன்னா தலைமுறை மாறிய உலகத்திலேயே மீண்டும் வரும். உலகத்திலே தேசிய விடுதலை தமிழை மட்டும் பேசல. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க நெப்போலியனுடைய கண்ட்ரோலில் இருந்தது, பீட்டர் லூயிஸ் மன்னர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது தான். ஆனால் அது மன்னராட்சிகள். அந்த மன்னராட்சிகள் முடிந்து முதலாளித்துவம் வளர்கிற போது நிலமானிய பிரபுக்களை எதிர்த்து தானே அங்கே முதலாளித்துவ ஆட்சிகள் தேசிய விடுதலை வருது. அப்படி தேசிய விடுதலைங்கிறது ஒரு தேசிய இனத்தினுடைய கரு, அதனுடைய இறையாண்மை, அதனுடைய குறிப்பாக தமிழ் தேசியம் இருக்க அது சீமானுக்காகவோ இல்லை வேற யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காது. இல்லை இன்னும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறேன். நான் இந்த தலைமுறை இது இந்த தமிழை தாய்மொழியாக பேச, தமிழை எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையாக திமுக அதிமுகவை தோக்கடிச்சிட்டு ஒரு 3வது சக்தியாக ஒரு திரைத்துறை நடிகர் வர முடியும். அது ஒரு தமிழ் நடிகர் வந்திருக்கார் அப்படின்னா ஏன் நாளைக்கு ஒரு அறிவார்ந்த தமிழ் தேசியவாதியே நாட்டில் ஒரு புரட்சிகர சக்தியாக வர முடியாது? அதான் இந்த தலைமுறை அதை தேர்வு பண்ணுவீங்களா? தமிழ் தேர்வு பண்ணும். தமிழ் தேர்வு செய்யும். தமிழ் தேசியம் தனக்கான இயற்கையை தன்னை தேர்வு செய்து கொள்ளும். அதில் எனக்கு ஆழமாக நம்பிக்கை உண்டு. நீங்கள் ஒரு இடதுசாரி, குறிப்பாக திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறீங்க. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? திராவிடம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, தமிழ் தேசியம் ஒரு பக்கம் அது ஒரு சரிவை சந்திச்சிருக்கு, திரைபிம்பம் வளர்ந்துருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ஐடியாலஜிக்கல் சித்தாந்த அரசியல் இனிமேல் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இது தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய விடுதலை அரசியலுக்கும் மார்க்சிய சித்தாந்தத்துக்கு பின்னடைவில்லை, உலக அளவில் இந்த பின்னடைவு இருக்குது. வளர்ந்த நாடுகள் சுயாதி பெற்ற ஒரு ஈரானை போய் தாக்குறான், லெபனானை தாக்குறான், சீனா தனக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியில் தாக்குறான். அது மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் தேசிய இனங்கள் அல்லது சிறு நாடுகள், சுயாதீனமான நாடுகள் பல்வேறு தாக்குதலுக்கு உள்ளாகி தான் வராங்க. அந்த வகையில் இது இங்கே இல்லை ஒரு பிரச்சனை. சர்வதேச அளவில் நிதி மூலதன ஆதிக்க சக்திகள் அவர்கள் உலகை பங்கு போட்டுக் கொள்வதற்கான ஒரு காலகட்டம். ஒருவேளை தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி அடையுது, தனித்துவமாக மாறுது, இங்கே ஒரு ஐகான்களாக மாறுறாங்க அப்படிங்கிறனால திட்டமிடப்பட்டு சீமான் தோற்கடிக்கப்பட்டுப்பார் நம்புறீங்களா? இல்லை, சீமானை தோற்கடிக்கிறதுனா அவர் வெற்றி பெறுகிற மாதிரி இருந்தால் தோற்கடிக்கிறது இல்லை. வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் கூடியிருக்க வேண்டிய வாக்கு சதவீதம் இப்போ திருமாவளவன் ஒரு வருது இல்லை, திருமாவளவன் நான் தான் தலித்துகளுடைய ஒரே லீடர், ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைமைகளை பேசவே மாட்டார், அடையாளம் காட்டுறதுக்கு அடையாளப்படுத்தவே மாட்டாங்க பத்திரிகைகள், ஊடகம். அழித்துனா அது திருமாவளவன் தான். அப்புறம் எப்படி விஜய் லட்சக்கணக்கான ஓட்டு திருமாவளவன் ஆணையம் தாண்டி வாங்கினாரு? அந்த பெருவாரி அந்த மக்கள்கிட்ட, அந்த மக்கள்கிட்ட விஜயை பெருவாரி அவர்களுடைய தமிழர்கள் என்றால் மொத்தம் எனக்கு தான் சொந்தம், நான் தான் ஓட்டு வாங்குவேன்னு இவர் நம்பிக்கிட்டு இருந்தாரு பாருங்க. தமிழ் தேசிய ஆற்றல் பூரா தனக்கு தான் விழும்னு. இந்த ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு, சீமானுடைய ஓட்டும் விஜய்க்கு போயிருக்கு, திமுக ஓட்டு போயிருக்கு, அதிமுக ஓட்டு போயிருக்கு, விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டும் பெருவாரியாக அந்த 4 மாவட்டங்கள். இப்போ தமிழ்நாடு முழுக்க நம்ம சொல்ல முடியாது, குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வட சென்னை, தென் சென்னை, இந்த 4 மாவட்டங்களில் திருமாவளவனுடைய ஓட் பேங்க் என்று சொல்லி கொண்டிருந்த பட்டியல் சமூக வாக்கு, புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி அவருடைய வாக்கு வங்கி, பூந்தமல்லி அந்த போய் திருவள்ளூரில் அவருடைய வாக்கு வங்கி என்று சொல்லி கொண்டிருந்த வாக்குகளும் எல்லாமே சடன்னு விஜய் பக்கம் போயிருக்கு. காரணம் கடந்த இவர்கள் மீதான நம்பிக்கையின்மை தான் அதுக்கு காரணம். இவங்க ஒவ்வொரு இடத்துல சமரசம் பண்ணுறது தான்.
கடந்த திமுகவுக்கு திமுக ஆட்சியின் மீது விமர்சனம் வருது. ம். அது யாரு பதில் சொல்லணும்? திமுககாரங்க பதில் சொல்லணும். இவர் ஏன் பதில் சொல்றாரு? திரும்ப சொல்றீங்க. அவர் அவ்வளோ ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசியா ராஜ இருக்காரு. விசுவாசி. பட்டியல் சமூகம் ஆயுதராள நல பள்ளிகள், அரிசன பள்ளிகள் உருவாக்கப்பட்டு மிக கணிசமான கல்வியில் வளர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஆமாம். எழுச்சி பெற்றிருக்காங்க. இந்த அம்பேத்கருடைய அரசியல்லாம் உள்வாங்கப்பட்டு சாதியத்துக்கு தர ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு யாரோ 4 பேர் களமாடிக்கிட்டே இருப்பான். தமிழ்நாட்டு அரசுடைய இயங்கு திசையே பட்டியல் சமூகமாக தான் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு அப்பால். அந்த அரசியலை நான் தான் அதுக்கு மொத்த குத்தாளர்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிம்பம் அடிபட்டு போச்சுல. இப்போ விஜய் வந்து அவர் விஜயோட வரவால திரும்பவும் இப்போ இவர் கூட்டணி சேரலைன்னா இவர்கிட்ட இருக்கிற அணிகள் இன்னும் குறையும். அதெல்லாம் சந்தர்ப்ப சூழலில் அவர் இப்போ விஜய் ஆதரித்தது சரியானது. இந்த அவர் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு இது சரியானது. இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திராவிட அரசியலுக்கு மாற்ற தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஒரு இடதுசாரி பின்னணி கொண்டவங்களா இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் யார் தமிழர் அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது, தமிழர்களுக்குன்னு ஒரு வரையறை வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் சிந்திக்கிறாள், போராடுறாள். சுதந்திரம் வேணும், இறையாண்மை வேணும். யார் தமிழர்னா தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் தான் இருக்காங்க. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அதான் இருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படி என்பதற்கும் தமிழர்கள் என்பதற்கும் வித்தியாசம் இல்லை. அவர்கள் தமிழர் தேசிய அரசியல் நீரோட்டத்துக்கு எதிராக வந்தால் எதிரி என்று அடையாளப்படுத்துவோம், ஆதரவாக வந்தால் அவர்களே ஆதரவாளர்களை ஏற்றுக்கிறாங்க. ஆதரவாளர்களாக ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்வதுங்கிறது வேறு. தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நமக்கு தேசிய விடுதலை வேணுமா, தமிழர் யாருங்கிற விவாதம் வேணும். இது வந்து தமிழர் யார் என்பதன் மூலமா. தமிழர் யாருன்னு தமிழர்கள் கேட்கல, இல்ல யாரோ கேட்கிறான். ஒரு குதர்க்கவாதி. தமிழ்நாட்டுக்கு விடுதலை வேண்டும். திராவிடர்கள் தங்களை தமிழர்களாக கருதி இருந்தால் அவர்களுக்கு இந்த கேள்வி எழ வேண்டிய அவசியமே இல்லைல்ல. திராவிடர்கள் எந்த தமிழனாது நான் தமிழன், நான் எந்த தமிழனா சந்தேகப்படுவானா? தமிழர் யாருன்னு யார் கேட்டாலும் அவர்கள் தமிழ் தேசியத்தை சிதைப்பவர்கள். தமிழ் தேசிய விடுதலை என்பது தமிழ்நாட்டுக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய உறுதி தாய்மொழியாக கொண்ட வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட தமிழ் மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான். கீழக்கரையில் இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட சமயத்தால் முஸ்லீம்களாக இருக்கிற அவர்களும் இந்த தமிழ் மண்ணி தான். மைய மாவட்டங்களில் ஓசூர், கோயம்புத்தூர் இங்கே இருக்கிற பகுதிகளில் தவிர மைய மாவட்டங்களில் பெருவாரியாக வீட்டு மொழியை தெலுங்காகவும், அது இது தெலுங்குன்னு தெரியாமே கூட அவன் பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தெலுங்கு, அந்த தெலுங்கு இந்த ஆந்திராவில் இருக்கிற தெலுங்குக்கு தமிழ்நாட்டில் தெலுங்குக்கு ஒன்றும் பேசினா 2 பேருக்கு டிஃபரெண்ட் வரும், வேறுபாடுகள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மொழியை மக்களை இந்த மண்ணில் ஒரு 1000 ஆண்டுகளாக 200, 700, 800 ஆண்டுகளாக கலந்து நம்மளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம தமிழர் இல்லை என்று சொல்வதும், யார் தமிழர் என்று சொல்லி தமிழர்களையே யாருன்னு கேட்குற ஒரு அதிக பிரசங்கித்தனமான ஒரு நயவஞ்சகமான ஒரு கேள்வி எழுப்புகிற யாராக இருந்தாலும் தமிழ் தேசிய அரசியலை சிதைப்பவர்கள். ஆனால் தங்களை வந்து எங்களுடைய தான் நான் பேச முடியும். நாங்கள் தமிழ்நாட்டு விடுதலைக்காக அனைத்து கோணங்களிலும் சிந்திப்பவர்கள், போராடுகிறவர்கள். யார் தமிழர் என்கிற கேள்வியே அடிப்படையில் தவறு என்று நினைக்கிறார்கள். ஆனால் தங்களை வந்து தங்களுடைய தாய்மொழி அடையாளத்துடன் இருக்க விரும்புகிறவங்கள அவர்களுடைய அடையாளத்தோட மதிப்பது தானே சரியானதாக இருக்க முடியும். ஆமாம், தமிழர்கள் தாய்மொழி, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தாய்மொழியை தங்களுடைய தாய்மொழியை கொண்டவர்கள் தான். ஆமாம், ஆனால் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பிறமொழியினர் அவர்களை எதற்கு தமிழர்கள் பிறமொழியினருங்கிறவங்க வந்து நேற்று முந்தா நாள் வந்தவங்களா அவங்க 100 வருஷம் இல்லை சார், 1000 வருஷம் ஆனாலும் கூட அவர்களை அவர்கள் மொழியோட தானே அடையாளப்படுத்தணும். நீங்க இப்போ கருப்பினத்தவர்களை அவர்களுடைய அங்கே அடையாளத்தோட ஒரு இனம்னு தெரியுது. கருப்பினத்தவர்களும் வெள்ளை இனத்தவர்களுக்கும் டிஃபரெண்ட் தெரியுது. இல்லை இல்லை, அதான் தெரியுது இல்லை. அவர்களை அதோ பண்போட அதே அடையாளத்தோட மதிப்பது தானே சரி. மாறாக வெள்ளையர்கள் எப்பா நீங்கள் கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, கொஞ்சம் கலர் ஆகிட்டா நல்லா இருக்கும், லிப்ஸ்டிக் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் எதுக்கு உளவியலாக சிக்கலான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கிறீங்க. இது 1000 முறை நீங்கள் கேட்டாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற வீட்டு மொழியை பேசக்கூடிய மொழி சிறுபான்மையினர் அவரை இன்னொரு இனமாக சித்தரிக்க எங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் இடம் இல்லை. மதுரையில் அங்கேருந்து சாமியாடிகள் வேடம் அணிந்து கீழடியிலேருந்து பிடிமண் எடுத்து மண் கலையத்தை கொண்டு வந்து இங்கே காமராஜர் அரங்கத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறார். தமிழர் உரிமை மீட்பு மாநாடு மாதிரி ஒரு பேர் வச்சு நடத்துகிறாங்க. அதே சு வெங்கடேசன்
அந்த இதில் தேர்தலில் அவருக்கு சீட்டு கிடைக்கிது, போட்டியிட்டு வெற்றி பெறுறாரு. நாடாளுமன்றத்துக்குள்ள போனோன்னே திராவிட நாகரிகம்னு பேசுகிறார். இப்போ தேர்தலுக்கு முன்னாடி தமிழர்களிடம் வாக்கு வாங்குவதற்கு அதை வந்து தமிழர் நாகரிகம், அந்த தமிழர் சார்ந்த அடையாளத்தோட முன்னெடுக்கிறார். செவிச்ச உடனே திராவிட நாகரிகம். திராவிடம் பேசுகிற எல்லோருடைய தந்திரோபாயமும் இதுதான். இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே இந்த பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக்னு திராவிட மாடல் அண்ணாவை அப்படி சொன்னார். ஆனால் நாங்கள் தமிழுக்காக வாழ்கிறோம், தமிழ் அப்படி ஆட்சி மொழியாக்குறோம். அப்புறம் இது பண்ணுறாங்க, தமிழர்கள் எழுச்சி வருவதற்காக போராடுறோம். அதாவது எதிர்கட்சியாக இருக்கிற போது தமிழர்களுக்காக தமிழுக்காக எழுச்சி வருவதாக வசனம் பேசுவதும், ஆட்சிக்கு வந்தோடனே திராவிட மாடல்னு சொல்லுவதும் திராவிட இயக்கத்துடைய ஒரு சந்தர்ப்பவாத போக்கு. இதை ஒரு இடதுசாரியாக நீங்கள் எப்படி? இடதுசாரிகள்லையும் பாதி பேர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்க கம்யூனிஸ்டாக இருக்கிறத விட திராவிடத்தை சார்ந்திருந்து திராவிடத்துக்கு கையாள இருக்கிறவன் தான் அவன். அவனுடைய கான்செப்ட் அப்படி தான் மறந்துருக்கு. இப்போ அவங்க சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு இடதுசாரி சித்தாந்தம் வேற, திராவிட அது ஒரு டுபாக்கூர் ஐடியாலஜி இருந்தாலும் கூட, ஆனால் அவங்க ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அது சொல்கிறாங்கல்ல, அந்த ஐடியாலஜிக்கு நேர் எதிரானது இந்த இடதுசாரி ஐடியா. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடதுசாரிகள் எல்லாமே திராவிடத்தோட சேர்ந்துக்கிட்டாங்க, பெரியாரிஸ்ட்னு சொல்லிக்கிட்டாங்க. இதுக்குள்ளே வந்தா பெரியாரிஸ்ட்னா நீ பெரியாரிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்னா நீ கம்யூனிஸ்ட்டு. இப்போ இதை இணைச்சி இப்போ ஒரு விஷயம், பெரியாரிஸ்டுகள் ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் கைபர் கோளன் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அம்பேத்கர் ஆரிய கோட்பாடை ஏற்றுக்கிறல. இங்கே இருக்கக்கூடிய பிராமணர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளிலிருந்து வளர்ந்த ஒரு செக்ஷனை தவிர அவர்கள் அறிவுபூர்வமாக வளர்கிற பொழுது சுயநலமும் தன்னுடைய இன்னொரு வர்க்கத்தை ஒடுக்கிறதுக்கான சிந்தனைகள் கூட வளருவான். இதுதான் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனை ஓட்டங்கிறது தான் அம்பேத்கர் சொல்கிறார். ஆனால் திராவிட இயக்கம் என்ன சொல்லுது? அம்பேத்கரை வடநாட்டு பெரியார். இது பெரியார் வடநாட்டு பெரியார் பெரியார் ஐயோ ராமசாமி, தென்னாட்டு அம்பேத்கர்னு வடநாட்டு அம்பேத்கர், இங்கே தென்னாட்டு. ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று மாதிரி காட்டுறாங்க. அவர் ஆரியருடைய அடிப்படையே வேற. அதாவது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை இங்கே வந்து எதிர்த்து காங்கிரஸ் கட்சியும் போராடுது. அது காங்கிரஸில் ரூலிங் கிளாஸ் தலைமை தாங்க. இந்திய பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு ஆதரவாக தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லேண்ட்லார்டு செக்ஷன் வருது, அது நீதி கட்சி. அந்த செக்ஷன் தான் இந்த திராவிட இயக்கத்தை உருவாக்குது. இது முழுக்க பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அடிவரடி கும்பல். இன்றைக்கு வரை இல்லை, இதை பார்க்கலாம். திராவிட இயக்கங்கள், திராவிட ஆட்சிகள். திமுக அதிமுக திராவிட இயக்கம் என்கிற பெயரில் அந்நிய கார்பரேட்டுடைய ஆதரவாளரை மாறி தங்களுடைய கட்சியே கார்பரேட் ஆகிட்டாங்க. கி வீரமணி ஒரு கார்பரேட்டர் தான், தயாநிதி மாற ஒரு கார்பரேட்டர் தான், ஏவாவேலு கார்பரேட்டர் தான், கருணாநிதி கார்பரேட்டுகளின் கார்பரேட், ஸ்டாலின். ஆனால் அவர்கிட்ட 10,000 ரூபா இருக்கும் பாக்கெட்டில். ஆமாம், பாவம் ரொம்ப சிரமப்படுறாப்ல, ஒரு கார் கூட இல்லை. ஆனால் வந்து கொடைக்கானல் டூர் போவார். ஆக இந்த மாதிரி இந்த திராவிடங்கிற டுபாக்கூர், அது எந்த இதுக்கும் அது கிடையாது, மதிப்பும் கிடையாது. ஆனால் எப்படி சாதியை எப்படி ஒரு உருவமாக பார்க்க முடியாதோ, மதத்தை எப்படி ஒரு உருவமாக பார்க்க முடியாது, திராவிடத்தை உருவமாக பார்க்க முடியாது. சரி, இந்த டுபாக்கூர்கள் தான் இந்த தமிழ்நாட்டை வந்து இவ்வளோ நாள் ஆள்றாங்க. இயல்பாக வந்து தமிழர்களுக்கான ஒரு அரசியல், அந்த கருத்தியல் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கான பயணத்தை வந்து தமிழர்கள் ஒரு எல்லை வரைக்கும் அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அதை வழிமாற்றி திராவிடம்ங்கிற கருத்தியலை ஒன்றை உருவாக்கி, போலியாக உருவாக்கி அதை வழிமாற்றி தமிழர்களுடைய அந்த இலக்கை வந்து மக்கள் மேலிருந்து கட்டமைக்கப்படுகிற அரசியலில் தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை உட்படுத்தி கொண்டு வராங்க. தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியாவிலேயே உலகெங்கும் உழைக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை, நடுத்தர வர்க்கம் இருக்குது, முதலாளிகள் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க, பணக்கார விவசாயி இருக்காங்க, நிலப்பிரபுக்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லா தட்டிலையும் இருக்கக்கூடிய மக்கள் மேலிருந்து வரக்கூடிய கருத்துக்களுடைய கசிவு தான் கீழே வரையில் அது கலாச்சார ரீதியாக செல்வாக்கு செலுத்துது. திராவிட கலாச்சாரங்கிற போர்வையில் மேல் சாதி ஆதிக்கத்தினுடைய கலாச்சாரமும் இந்துத்துவ கலாச்சாரமும் முதலாளித பண்பாடுகளும் கீழே வரையில் அது பயிற்று கசிஞ்சு வருது. ஆக மக்கள் திராவிட கலாச்சாரம்னா ஏதோ நம்மளை விடுதிக்க வந்து ஒரு பெரிய ரட்சகர் கூட்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி வந்ததோடைய
கீழிருந்து மக்களை அரசியல் பயிற்றுவிச்செல்லாம் யாரும் கொண்டு வரல. அண்ணா வந்து மேலிருந்து கட்டமைக்கப்பட்ட அரசியல் தான். பெரியார் மேலிருந்து கட்டமைக்கப்பட்ட அரசியல். பட்டியல் சமூகங்களுக்குள்ளேயும் மேலிருந்து கட்டமைக்கப்பட்ட அரசியல் தலைவர்களும் இருக்கிறாங்க, இல்லை என்று நிராகரிக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும், நான் இங்கே சொல்ல விரும்பலை, வேண்டியதில்லை. கீழிருந்து சொன்னீங்க, இவங்களே ஏன் சொல்ல மாட்டேங்க? ஏன் சொல்ல மாட்டேன்னா என்ன அது என்னன்னா இல்லை, எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லும்போது இதையும் வெளிப்படையாக சொல்லிட்டா இது வெளிப்படையாக தான் சொல்கிறேன், இது வெளிப்படையாக தானே சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கையை, காலையில் ஒரு அறிக்கை, மாலையில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா என்ன நெருக்கடி, எங்கே சிக்கி இருக்கிறீங்க? திராவிடத்தையும் பிடியில் சிக்கியிருக்காங்க. அது என்ன மாதிரி சிக்கி இருக்கிறீங்க? இல்லை, அதில் சுவாரஸ்யம் என்னென்னா, நீங்கள் ஒரு அமைப்பு நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு தொகுதியில் போட்டியிடுறதுக்கு முடிவு பண்ணுறீங்க. அந்த தொகுதியில் போட்டியிடுறதுக்கு நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய நேரத்தில் நீங்கள் போட்டியிடக்கூடாதுன்னு ஒரு மிரட்டல் வருது. அப்படின்னா என்ன சிக்கல்? அது வாபஸ் ஒரு தொகுதியில் நான் நின்னா சுதந்திரமா 8 தொகுதிக்கு தேர்தல் நிதி கிடைக்காது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி 8 தொகுதி. ஒரு தொகுதியில் நின்னா நீங்கள் நம்பிக்கை நாளைக்கு வந்து களம் மாறப்போகுது, களம் மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்களே தமிழ்நாட்டுக்கு சுட்டி காட்டுறீங்க. களம் மாறப்போகிற தேர்தலுக்கு நாங்கள் ஏன் செலவு பண்ணணும்? யாரோ ஒரு களம் மாறப்போகுதுன்னு நீங்கள் எங்களோட கூட்டணி இருப்பீங்க, எங்களுடைய வெற்றியை அவநம்பிக்கை கொடுப்பீங்க, அதுக்கு நாங்கள் பணம் செலவுண்ணோம், தொகுதிக்கு 10 கோடி. அப்போ நீங்கள் 8 தொகுதி நீங்கள் செலவு பண்ணீங்க, எங்கள் கட்டுமணம் நின்றுங்க அப்படிங்கிற ஒரு. ஆனால் கடைசியில் களம் மாறி போச்சு. இல்லை, களம் மாறி அதில் அவர் நுட்பமாக கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட காசு இல்லையே, காசு யாராவது கொடுத்தா தானே நிற்கலாம். அவ்வளோ அப்பாவிகளா சார்? காசு இல்லாத அளவுக்கு காசு இல்லை தானே, காசு செலவு பண்ண முடியாதுல்ல. இருக்கலாம். இவ்வளோ தேர்தலுக்கு பணம் வச்சிருக்கிறவங்களுங்க எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை எடுத்து செலவு பண்ணணும்னு, ஸ்டாக் இருக்கிற செலவு பண்ணணும்னு விரும்ப மாட்டாங்க. அந்தந்த அப்டேட்டில் அது வேற வடிவத்தில் வருதுன்னா அதை ஸ்வீட் பாக்ஸுகள் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும், அதை ஏற்றுக்க வேண்டியது. நல்லது ஐயா. வணக்கம், நன்றி, மகிழ்ச்சி.